ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் யுஎஸ்ஏ தமிழன் பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் நம்ம பார்ப்போம். நம்ம பார்க்க போகிற டாபிக் கார்பன் டேட்டிங். அது எப்படி நடக்குது அப்படின்னு. என்னோட சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்கன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் என்னோட வீடியோஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். என்னோட வெப்சைட் usatamilan.com அதை போய் விசிட் பண்ணுங்கள். அதில் எல்லா கேட்டகரிஸும் நான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். எல்லா டெக்னிக்கல் வீடியோஸும் அதில் இருக்குது. என்னோட வாட்ஸ்அப் சேனல் நான் லிங்க்கு கீழே போகிறேன். அதில் ஜாயின் பண்ணுங்கள். அதில் நிறைய டெக்னிக்கல் கான்வர்சேஷன்ஸ் போயிட்டுருக்கு. நீங்களும் அதில் கான்ட்ரிபியூட் பண்ணி நிறைய கற்றுக்கலாம். நானும் உங்ககிட்ட நிறைய கற்றுக்க முடியும். சரி, நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்களா? ஓகே. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இன்றைக்கி பேச போகிற டாபிக் கார்பன் டேட்டிங். அது எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு. கார்பன் டேட்டிங்னு சொல்கிறத விட இது ரேடியோமெட்ரிக்ஸ் டேட்டிங் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா இது ஒரு பெரிய ஃபீல்டு இது. ஆனால் கார்பன் டேட்டிங் அதுக்குள்ளார தான் வருது. ஆனால் நம்மளுக்கு இப்போ காமனாக நம்ம சொல்கிறது காமன் டேட்டிங். அது பரவாயில்ல, அப்படியே நம்ம சொல்லிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு புரியணும் அப்படின்னா நான் காஸ்மிக் ரேஸ் பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த லிங்க் நான் கீழே போடுறேன். அந்த வீடியோ போய் டெஃபினட்டாக பாருங்கள். அது ரொம்ப ஃபவுண்டேஷனல் நாலேஜ். மற்றபடி உங்களுக்கு ஆட்டம்ஸ் பற்றி தெரிஞ்சாலே அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நான் போர் ஆட்டம் மாடலோட லிங்க் நான் கீழே போடுறேன். அதையும் நீங்கள் போய் தெரிஞ்சுக்குங்க. இந்த கார்பன் டேட்டிங் ப்ராசஸ் கண்டுபிடிச்சது வில்லார்ட் லீபி. அவர் 1946 தான் கண்டுபிடிச்சாரு. இது ஒரு பெரிய ஒரு இன்னோவேட்டிவான ஒரு கான்செப்ட் அந்த டைமில். ஏன்னா நம்ம ஒரு பிரச்சனை என்ன இருந்ததுன்னா, நம்ம பழைய ஆர்டிஃபேக்ட்ஸ்லாம் இருந்தது, பழைய மெட்டீரியல்ஸ் இருந்தது. ஆனால் எல்லாருக்கும் அது எப்போ கிரியேட் ஆச்சு அப்படிங்கிறது தெரியாது. அது ஒரு பெயிண்டிங் கூட இருக்கலாம், இல்லாட்டி ஒரு ராக் இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது ஃபாசில் இருக்கலாம். எல்லாருக்கும் தெரியும் இதெல்லாம் முன்னாடியே இருக்குது அப்படின்னு. ஆனால் நம்மளால் துல்லியமாக சொல்ல முடியாது இது எந்த டைமில் இருந்தது, இப்போ நம்ம எவ்வளோ வருஷம் கழிச்சு பார்க்குறோம் அப்படின்னு. இந்த ப்ராப்ளத்தை அவர் எடுத்து அதை சால்வ் பண்ணார். அந்த ப்ராசஸ் தான் அவர் கார்பன் டேட்டிங் அப்படின்றது வச்சார். கார்பன் டேட்டிங்னா என்னென்னா, ஒரு கார்பனுன்ற ஒரு ஆட்டமை வச்சு நம்ம எப்படி பின்னாடி இருக்கிற ஒரு டேட்டா கண்டுபிடிக்கிறோம். அதுதான் கார்பன் டேட்டிங். ஸோ இது ஒரு ரெவல்யூஷனரி கான்செப்ட். அதனால் நம்ம 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 லைஃப் ரொம்ப ஈஸியாக போயிடுச்சு. நம்மளால் ஈஸியாக சொல்ல முடியும். எந்த ஒரு மெட்டீரியல் எடுத்தாலும் அதனோட ஏஜ் என்ன அப்படிங்கிறத நம்ம சில டைம் துல்லியமாக சொல்ல முடியும், சில டைம் அப்ராக்சிமேட்டாக சொல்ல முடியும். அதுதான் இதனோட ஹோல் பர்பஸ். இந்த கான்செப்ட் தான் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி இப்போ ரேடியோமெட்ரிக்ஸ் டேட்டிங் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ரேடியோமெட்ரிக்ஸ் டேட்டிங்கில் என்ன வித்தியாசம் அப்படின்னா, முதல்ல கார்பன் டேட்டிங்கிறது கார்பன் ஆட்டம் வச்சு பண்ணுறது தான் கார்பன் டேட்டிங். ரேடியோமெட்ரிக்ஸ் டேட்டிங்கிறது எனி ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல், அதாவது யுரேனியம் அந்த மாதிரி ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல் வச்சு நம்ம பண்ணுறது தான் ரேடியோமெட்ரிக்ஸ் டேட்டிங். இந்த கார்பன் டேட்டிங்குள்ளார போகிறதுக்கு முன்னாடி ரெண்டு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கலாம். ஒன்று டிகே அப்படின்னா என்ன, அதுக்கப்புறம் ஹாஃப் லைஃப் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். டிகே அப்படிங்கிறது நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு ஆட்டம் தன்னோட உள்ளே இருக்கிற ப்ரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸை வெளியில் எஜெக்ட் பண்ணிடுது, அதாவது ரேடியேட் பண்ணி விட்டுருது. அதுதான் டிகே. அது ஏன் நடக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஆட்டம் ஒரு அன்ஸ்டேபிள் ஸ்டேட்டில் நம்ம போட்டுட்டோம் அப்படின்னா, அந்த ஆட்டம் தனக்கு அன்ஸ்டேபிளாக இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம எது அது கான்ட்ரிபியூட் பண்ணி அதை வெளியே அனுப்பிச்சிடும். இது ஒரு உதாரணம் வச்சு பார்க்கலாம். இப்போ ஒரு ஆட்டமை நம்ம எப்படி அன்ஸ்டேபிள் ஆக்க முடியும் அப்படின்னா, அதனோட நம்பர்ஸ் கூட நம்ம விளையாடலாம். நம்மளுக்கு ஆட்டமில் இருக்கிறது தெரியும். 3 விஷயம் இம்பார்ட்டன்ட். ஒன்று புரோட்டான், நியூட்ரான், அப்புறம் எலக்ட்ரான். இப்போ ஒரு ஆட்டமோட அட்டாமிக் நம்பர் நம்ம எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா, புரோட்டான் வச்சு தான். இப்போ எவ்வளோ புரோட்டான் இருக்கோ அதுக்கு ஈக்குவல் மேட்சிங் நியூட்ரான் இருக்கணும், அப்புறம் எலக்ட்ரான் இருக்கணும். இப்போ இந்த நம்பர்ஸில் ஏதாவது ஒன்று மிஸ்அலைன் ஆயிடுச்சு அப்படின்னா அது அன்ஸ்டேபிள் ஆகிடும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு எலக்ட்ரான் ஒன்று கலந்து போயிடுச்சு அப்படின்னு வச்சுக்கலாமே. அப்படின்னா அது என்னன்னா அயனைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஆட்டம் ஒரு அயான் ஸ்டேட்டுக்கு போயிடும். ஏன்னா ப்ரோட்டான்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது. அந்த டைமில் என்னன்னா ஆட்டம் நம்ம அயான் அப்படின்றோம். ஏன்னா ஃபுல்லாக பாசிட்டிவ் சார்ஜ் ஆகிடுது. இப்போ அதே மாதிரி புரோட்டான்ஸ் அதிகமாக இருக்குது, இல்லை நியூட்ரான்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னா ஆட்டம் அன்ஸ்டேபிள் ஆகிடும். அது ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இப்போ ஹீலியம்க்கு 2 புரோட்டான் இருக்குது. இப்போ அந்த 2 புரோட்டானை ஒரு புரோட்டான் வெளில வந்துச்சுன்னு வச்சுங்க. இப்போ ஹீலியமில் 2 புரோட்டான் 2 நியூட்ரான் இருக்குது. அதில் ஒரு புரோட்டான் நம்ம வெளில எடுத்துட்டோம் அப்படின்னா இப்போ அது ஹீலியம் ஆட்டம் கிடையாது. அது என்னன்னா இப்போ ஹைட்ரஜன் ஆட்டம். ஆனால் ஹைட்ரஜன் ஆட்டமில் ஒரு புரோட்டான் ஒரு நியூட்ரான் தான் இருக்கணும். ஆனால் இந்த டைமில் ஒரு புரோட்டான் 2 நியூட்ரான் இருக்குது. அப்படின்னா அந்த ஹைட்ரஜன் ஆட்டம் அன்ஸ்டேபிள் ஆட்டம். ஏன்னா அது ஒரு எக்ஸ்ட்ரா நியூட்ரான் இருக்குது. அதனால் அன்ஸ்டேபிள் ஸ்டேட்டை தூக்கி நம்ம போட்டுறோம். ஸோ இதுதான் ஒரு அடிப்படையான விஷயம். ஒரு ஆட்டம் எதுக்கு டிகே ப்ராசஸ் நடக்குது அப்படின்னு. இன்னொரு விஷயமும் இருக்குது. ஏன் ஒரு ஆட்டம் டிகே ப்ராசஸ்க்கு தள்ளப்படுது அப்படின்னு. அது ஃபோர்ஸ்னால. இப்போ நம்ம ஆட்டம்குள்ளார புரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸ் ஒரு ஸ்ட்ராங் ஃபோர்ஸில் பைண்டாக இருக்குது. இப்போ அந்த கவுண்ட் கரெக்டாக இருக்கணும். இப்போ புரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸ் ஈக்குவல் கவுண்டாக இருந்தால் ஆட்டமோட பாண்டிங் எல்லாமே பர்ஃபெக்டாக அலைன் ஆகிருக்கும். ஆனால் இப்போ ஒரு நியூட்ரான் அதிகமாச்சு, இல்லை ஒரு புரோட்டான் அதிகமாக இருந்தது அப்படின்னா அது இம்பேலன்ஸ் கிரியேட் பண்ணி விட்டுரும் ஃபோர்ஸில்.
அதனால இதுவும் ஒரு ரீசன். ஏன்னா அந்த ஃபோர்ஸ் வந்து இம்பேலன்ஸா இருக்கறனால அந்த நியூக்ளியஸ் வந்து அன்ஸ்டேபிள் ஆயிடும். இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல வந்து அது வந்து எது எக்ஸஸா இருக்கோ அது வெளில தள்ள பார்க்கும். அத பொறுத்தவரை வந்து எது கான்ட்ரிபியூட் பண்ணுதோ ஸ்டெபிலிட்டிக்கு வந்து அது வந்து எஜெக்ட் பண்ண பார்க்கும். இதுதான் வந்து டிகேவோட ஆரம்பமே. இந்த டிகே ப்ராசஸ் வந்து 3 விதமா நடக்கும். இது என்னன்னா ஆல்ஃபா டிகே, பீட்டா டிகே, காமா டிகே அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ இதுக்கு வித்தியாசம் இருக்கு. இப்போ ஆல்ஃபா அண்ட் பீட்டா டிகே வந்து ஒரே மாதிரி தான். என்னன்னா அதனோட கோல் வந்து ஒன்று புரோட்டானை எஜெக்ட் பண்ணிடும், இல்லை நியூட்ரானை எஜெக்ட் பண்ணிடும். இதுதான் வந்து ஆல்ஃபா டிகேயோட ஒரு வேலை. காமா டிகே வந்து என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸைட்டட் ஸ்டேட்ல இருக்கிற ஆட்டமை வந்து கிரவுண்ட் ஸ்டேட்டுக்கு வந்து தள்ளி விட்டுரும். அதுதான் வந்து காமா டிகே. அது எப்படி கிரவுண்ட் ஸ்டேட்டுக்கு தள்ளி விடும் அப்படின்னா காமா ரேஸை எமிட் பண்ணும்போது அது கிரவுண்ட் ஸ்டேட்டுக்கு மாறிடும். ஏன்னா ஆட்டம்ஸ் வந்து சந்தோஷமா இருக்கணும்னு பார்க்கும். சந்தோஷமா எப்போ இருக்கும் அப்படின்னா அது கிரவுண்ட் ஸ்டேட்ல இருக்கும்போது தான். நம்ம ஏதாவது ஒரு அடிஷனல் ஒரு வோல்டேஜ் மாதிரி ஏதாவது கொடுத்தோம் ஒரு உதாரணத்துக்கு அப்படின்னா அது வந்து கிரவுண்ட் ஸ்டேட்ல இருந்து நம்ம எக்ஸைட்டிங் ஸ்டேஜ் கொண்டு போயிடுவோம். அதனால நம்ம அதனோட எனர்ஜியை வந்து நம்மளால வெளில எடுக்க முடியும். ஆனா அது எக்ஸைட்டிங் ஸ்டேஜ்ல வந்து இருந்தா அந்த ஆட்டம் வந்து அன்கம்ஃபர்டபுளா இருக்கும். அது என்ன பண்ணும் அப்படின்னா மறுபடியும் கிரவுண்ட் ஸ்டேட்டுக்கு போக தான் பார்க்கும். அந்த டைம்ல நம்ம காமா ரேஸை வந்து எமிட் பண்ணி விட்டுட்டு அது கிரவுண்ட் ஸ்டேட்டுக்கு வந்து மாறிடும். அதுதான் வந்து காமா டிகேன்னு சொல்லுவோம். இப்போ ஆல்ஃபாவும் பீட்டா டிகேவும் ஒரே ஒரு காமனாலிட்டி தான் இருக்கு. அது ரெண்டுமே புரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான் தான் வந்து எஜெக்ட் பண்ணுது. என்ன வித்தியாசம் அப்படின்னா ஆல்ஃபா டிகே வந்து பெரிய மேஸ் உள்ள ஒரு ஆட்டம்ல தான் நடக்கும். பீட்டா டிகே வந்து கொஞ்சம் கம்மியான மேஸ் உள்ள ஆட்டம்ல நடக்கும். இப்போ பெரிய மேஸ் உள்ள ஆட்டம்ல நடக்கிறதுனால என்ன ஆகும்னா அந்த ஆல்ஃபா டிகே வந்து ஒரே டைம்ல 2 புரோட்டான் 2 நியூட்ரானை வந்து எஜெக்ட் பண்ணிடும். அப்பனா என்னன்னா 2 புரோட்டான் அண்ட் 2 நியூட்ரான் நீங்க சேர்த்தீங்க அப்படின்னா அது வந்து ஒரு ஹீலியம் நியூக்ளியாய். ஸோ ஆல்ஃபா டிகேல நீங்க பாத்தீங்கன்னா ஹீலியம் நியூக்ளியாய் தான் வெளியில வரும். பீட்டா டிகேல வந்து உங்களுக்கு வந்து இண்டிவிஜுவல் புரோட்டான்ஸ் நியூட்ரான்ஸ் இப்படி தான் வந்து வெளில வரும், எமிட் ஆகும். ஸோ இதுதான் வந்து வித்தியாசம். ஆனால் டிகேன்ற ஒரு ப்ராசஸ் வந்து ஆட்டம்ல நடக்குது. அந்த ஆட்டம் வந்து ஒரு அன்ஸ்டேபிள்ல போட்டுட்டா. இதுதான் வந்து நம்ம வந்து அடிப்படையாக வந்து புரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம வந்து அடுத்த கொஸ்டின் வந்து நம்ம ஆன்சர் பண்ணுவோம். ஹாஃப் லைஃப்னா என்ன அப்படிங்கிறது பார்ப்போம். இப்போ ஒரு ஆட்டம் வந்து டீகே ஆகுது நம்மளுக்கு தெரியும். ஆனால் அது எவ்வளோ டைம்ல டீகே ஆகுது அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து தெரியாது. அது என்னன்னா அது வந்து அன்பிரடிக்டபிள். இன்னொன்று வந்து எந்த ஆட்டம் எப்போ டீகே ஆகுது அப்படிங்கிறது நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. இது வந்து டோட்டலி ரேண்டம். இது வந்து சயின்டிஸ்ட் வந்து ஃபிகர் அவுட் பண்ணி ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்திருக்காங்க. இப்போ மெட்டல்ல வந்து ஒரு ஆட்டம் இருக்கு. அந்த ஆட்டம்ல வந்து நீங்க ஒரு பீரியடுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு பாதியா வந்து குறைஞ்சிரும் அந்த டீகே ப்ராசஸ்ல. அதாவது 50% வந்து குறைஞ்சிரும். இப்போ அந்த 50% குறையறதுக்கு வந்து ஒரு நிமிஷம் ஆகலாம், இல்ல வருஷம் ஆகலாம், இல்ல பல ஆயிரம் வருஷம் ஆகலாம். ஸோ அது ஆட்டம் பொறுத்து இருக்கு. இப்போ என்ன அப்சர்வ் பண்ணாங்க அப்படின்னா ஒவ்வொரு டைம் டிகே ப்ராசஸ் நடக்கும்போது எப்பயுமே வந்து ஒரு 50% குறைஞ்சிக்கிட்டே வரும். நம்ம வந்து 100ல ஸ்டார்ட் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் வந்து 50 குறைஞ்சிரும். அதுக்கப்புறம் அதுல பாதி 25 குறைஞ்சிரும். அப்புறம் அதுல பாதி அப்போ 12 அப்ராக்சிமேட்டா. ஸோ இந்த மாதிரி வந்து பாதியா குறைஞ்சிக்கிட்டே வரும். அதுதான் வந்து நம்ம நம்பர் போடுறோம். 1ல ஸ்டார்ட் பண்ணி 1/2ன்றோம், அப்புறம் 1/4ன்றோம், அப்புறம் 1/8ன்றோம், 1/16ன்றோம், அப்புறம் 1/32 அப்படிங்கிறோம். ஏன் இப்படி நடக்குது அப்படின்னா அந்த ஆட்டம்ஸ் எல்லாம் வந்து தனித்தனியா இல்ல. ஆட்டம்ஸ் எல்லாம் வந்து ஒரு இடத்துல வந்து குவிஞ்சு இருக்கு. அது எல்லாமே ஒரு பாண்ட்ல வந்து இருக்கு. அந்த பாண்டை வந்து பிரேக் ஆகுறது வந்து தனித்தனியா ஒவ்வொரு ஆட்டம் வந்து ஒவ்வொரு டைம்ல வந்து பிரேக் ஆகாது. ஆனா இது ரேண்டமா நடக்கிறதுனால ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு பாதியா குறைஞ்சிரும் ஆட்டம்ஸ் அந்த டிகே ப்ராசஸ்ல. இப்போ அந்த பாதியா குறையறதுனால வந்து என்ன அது ஹாஃப் லைஃப் அப்படிங்கிறோம். எப்பயுமே இந்த ஆட்டம்ஸ் வந்து டீகே ஆகும்போது ஒரு பேட்சா தான் வந்து டீகே ஆகும். ஆனா அந்த பேட்சா வந்து டீகே ஆகும்போது ஒரு டைம் பீரியடுக்கு அப்புறம் தான் ஆகும். இப்போ லித்தியம் 8 அந்த ஆட்டம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து 0.8 செகண்ட்லயே வந்து ஹாஃப் லைஃப் வந்துடும். அதாவது பாதியா குறைஞ்சிரும். இன்னொரு 0.8ல வந்து இன்னும் பாதி குறைஞ்சிரும். அது லித்தியம் 8ஓட அந்த ஃபினாமினன். இப்போ யுரேனியம் 235 எடுத்துட்டீங்க அப்படின்னா அது வந்து 735 மில்லியன் இயர்ஸ் ஆகும். அது வந்து ஹாஃப் லைஃப் வரதுக்கு, அதாவது பாதியா குறையறதுக்கு. ஆனால் தான் வந்து யுரேனியம் ஆட்டம் வந்து நம்ம வச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா அது வந்து அது பாதியா குறையறதுக்கே வந்து 735 மில்லியன் இயர்ஸ் ஆகும். இப்போ நீங்க வந்து கேட்கலாம், இப்போ சரி இது வந்து நம்ம பாதியா குறைஞ்சிச்சு, அந்த பாதி எங்க போச்சு அப்படிங்கிறது சொல்லலாம். 100 இருந்தது, 50 காணோம். அந்த 50 என்ன ஆச்சுன்ற ஒரு வேலிட் கொஸ்டின். ஆக்சுவலா இதுதான் நம்ம இது அந்த டிகே ப்ராசஸ்ல பார்த்தோம். என்னன்னா ஒரு புரோட்டான் ஆர் நியூட்ரான் வெளில கிளம்பிச்சு அப்படின்னா அந்த எலமெண்ட் வந்து வேற எலமெண்டா மாறிடும். இப்போ வந்து யுரேனியம் கேஸ்ல வந்து நீங்க வந்து புரோட்டானை எடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த டிகே ப்ராசஸ்ல அது வேற எலமெண்டா மாறிடும். அதுவும் அந்த மெட்டலுக்குள்ளார தான் இருக்கும். ஸோ அது எங்கேயும் போகாது. அது வந்து ஒரே இடத்துல தான் இருக்கும். அது என்ன வேற மெட்டலா வந்து மாறிடும். அவ்வளவுதான். இப்போ வந்து எந்த டிகே ப்ராசஸ் நடந்தாலும் அந்த ஹாஃப் லைஃப் அச்சீவ் பண்ண அதனோட எலமெண்டோட அந்த அட்டாமிக் நம்பர் மாறதுனால வந்து அது வேற எலமெண்டா மாறி அதே இடத்துல வந்து இருக்கும். ஸோ இது வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். இது வந்து நம்ம ஒரு சிம்பிள் அனாலஜி வச்சு பார்க்கலாம். என்னன்னா இப்போ வந்து நீங்க ஒரு கடைக்கு போறீங்க, ஒரு பச்சை வாழைப்பழம் அது வந்து வாங்குறீங்க. அது கிரீன் கலர்ல ஃபுல்லா கிரீனா இருக்கு. இப்போ நீங்க வந்து வீட்டுக்கு வந்து டேபிள் மேல போறீங்க. இப்போ நீங்க நோட் பண்ணுங்க அது வந்து எப்படி வந்து அது பழுக்குது அப்படின்னு. நீங்க எதுவுமே ஒரே டைம்ல பழுக்காது. ஏன்னா பாத்தீங்க அப்படின்னா அங்கங்க வந்து பழுக்க ஆரம்பிக்கும். அது வந்து நம்ம ஹாஃப் லைஃப் மாதிரி பண்ணும். அது ஒரு நாள் கழிச்சு இவ்வளவு பழுக்குது, அடுத்த இன்னொரு நாள் கழிச்சு இன்னொன்று பழுக்குது அப்படின்னா ஒரு டைம்ல வந்து எல்லாமே வந்து பழுத்துடும்.
ஆனால் சில வாழைப்பழம் வந்து சீக்கிரமாக பழுத்துரும், சில வாழைப்பழம் வந்து லேட்டாக பழுக்கும். ஸோ இது வந்து ரேண்டம், உங்களால் வந்து பாயிண்ட் பண்ணி சொல்ல முடியாது இந்த வாழைப்பழம் வந்து ஃபாஸ்ட்டாக பழுக்க போகுது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அது வந்து ஒரு டிகே மாதிரி நீங்கள் ட்ரீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது வந்து ஒரு ஸ்டேஜ் போகுது, அது ஒரு ஃபோர்ஸில் வந்து பைண்டாக இருக்கிறதுனால வந்து அந்த ஆட்டம்ஸ் வந்து ஒரு ரேண்டம்னஸ் அதில் இருக்குது. அதனால நம்ம ஹாஃப் லைஃப் வந்து நம்ம ஒரு அப்ராக்சிமேட்டாக வந்து ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பீரியடில் வந்து இவ்வளோ வந்து 50% போகிறதுக்கு வந்து இவ்வளோ டைம் ஆகுது அப்படின்னு. ஸோ அப்படி தான் வந்து ஹாஃப் லைஃப் கன்க்ளூஷன் வந்து எல்லா ஆட்டமுக்கு வந்து ஃபிகர் அவுட் பண்ணிட்டாங்க, என்னென்ன ஆட்டம் வந்து அன்ஸ்டேபிளாக இருக்கோ அதுக்கெல்லாம் வந்து இவ்வளோ ஹாஃப் லைஃப் இருக்குது அப்படின்னு. இப்போ நம்ம கார்பன் டேட்டிங் வரும். இப்போ கார்பன் டேட்டிங்க்கு தேவையான ஆட்டம் வந்து கார்பன் 14. அந்த கார்பன் 14 தான் வந்து ஒரு அன்ஸ்டேபிளான ஆட்டம். அந்த கார்பன் 14ஓட அட்டாமிக் நம்பர் வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அது ஒரிஜினல் கார்பன் தான். கார்பனோட அட்டாமிக் நம்பர் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது வந்து 6 புரோட்டான், அப்புறம் 6 நியூட்ரான், அப்புறம் 6 எலக்ட்ரான். இதுதான் வந்து ஸ்டேபிளான கார்பன். இப்போ வந்து நம்ம 2 நியூட்ரான் ஆட் பண்ணிட்டோம்னு வச்சுங்களேன். இப்போ வந்து கார்பனுக்கு வந்து உள்ள இருக்கிறது வந்து கார்பன் 14 அப்படின்னும், அதாவது 6 புரோட்டானு 8 நியூட்ரான் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம வந்து டோட்டல் வந்து 14 வந்தது. ஸோ இதுதான் வந்து கார்பன் 14 ஆட்டம் அப்படிங்கிறது நம்ம வந்து சொல்கிறோம். இப்போ இந்த கார்பன் 14 ஆட்டம் வச்சு தான் வந்து நம்ம கார்பன் டேட்டிங்கை வந்து பண்ண முடியும். இப்போ எப்படி இந்த கார்பன் 14 ஆட்டமை நம்ம உருவாக்குது, அது எப்படி வந்து மெட்டீரியலுக்குள்ளார போகுது அப்படிங்கிறது ஒரு நல்ல கொஸ்டின் அது. இப்போ இந்த கார்பன் 14 ஆட்டம் கிரியேட் பண்ணுறது வந்து அட்மாஸ்பியரில் தான். அது எப்படி கிரியேட் ஆகுதுன்னா நம்மளோட காஸ்மிக் ரேஸ் வச்சு தான். அந்த காஸ்மிக் ரே வீடியோ நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன், இப்போ சன்லேருந்து நிறைய காஸ்மிக் ரே வரும், அப்புறம் கெலாக்டிக் காஸ்மிக் ரே வரும். ஆனால் மோஸ்ட்லி நம்ம ரிசீவ் பண்ணது வந்து சூரியன்லேருந்து வரது தான். அதோட நம்மளுக்கு வந்து நிறைய லைன் ஆஃப் டிஃபென்ஸ் இருக்குது. ஒன்று வந்து மேக்னட்டோஸ்பியர் இருக்குது, இன்னொன்று வந்து அட்மாஸ்பியர் இருக்குது. ஸோ அந்த அட்மாஸ்பியர் வந்து டச் பண்ணோன்னே என்ன ஆகும் அப்படின்னா அந்த நைட்ரஜன் ஆட்டம்ஸை வந்து அதை வந்து அயனைஸ் பண்ணி விட்டுரும். அது என்னன்னா நைட்ரஜன் ஆட்டமில் கொலைட் ஆகி அது வந்து 3 விஷயம் கிரியேட் பண்ணும். நைட்ரஜனை வந்து அந்த புரோட்டான் நியூட்ரான்லாம் தூக்கி போட்டுட்டு சில நைட்ரஜன் ஆட்டம் வந்து கார்பன் ஆட்டமாக மாறிடும், சிலது கார்பன் 13 மாறிடும், இன்னொன்று கார்பன் 14 மாறிடும். இப்போ இந்த கார்பன் 14 கார்பன் 13 அது கார்பன் ஆட்டம் தான். ஏன்னா அது வந்து நம்ம வந்து அன்ஸ்டேபிளில் போட்டுட்டோம், அது வந்து ரேடியோ ஆக்டிவ் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். இப்போ இது என்ன பண்ணும் அப்படின்னா அது ஆக்சிஜன் கூட சேர்ந்து அது வந்து கார்பன் டை ஆக்சைடாக வந்து மாறிடும். இப்போ கார்பன் டை ஆக்சைடு நம்ம வந்து எங்கே கேள்விப்பட்டிருக்கோம், அதுதான் வந்து பிளான்ட்டுக்கு வந்து இன்ஹேல் கேஸ் அது. ஸோ கார்பன் டை ஆக்சைடு வந்து நம்ம பிளான்ஸ் வந்து அதை வந்து இன்ஜெஸ்ட் பண்ணிடுவோம், இன்ஜெஸ்ட் பண்ணி அது ஆக்சிஜனை வெளியில் கொடுக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், அந்த பிளான்ஸை போய் நம்ம சாப்பிட்றோம். ஸோ அந்த பிளான்ட்டோட இன்ஃபர்மேஷன் வந்து நம்மளுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஸோ நம்ம அந்த கார்பன் 14 நம்ம எடுத்துக்கிறோம். அதே மாதிரி பிளான்ஸை வந்து அனிமல்ஸ் போய் சாப்பிடுது. ஸோ அந்த அந்த ப்ராசஸில் வந்து அனிமல்ஸ்க்கும் அந்த கார்பன் 14 வந்து கிடைச்சிது. ஸோ எது எது வந்து பிளான்ட்டை சாப்பிடுதோ எல்லாத்துக்கும் வந்து அந்த கார்பன் 14 வந்து பாஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த டைமில் தான் வந்து ஏதாவது ஒன்று வந்து இறந்து போயிடும் அப்படின்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இப்போ வந்து என்னன்னா ஒரு அட்டாமிக் லாக் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். அதனால் ஒரு பொருள், அதாவது ஒரு உயிருள்ள ஒரு பொருள் வந்து இறந்து போயிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து என்னன்னா டீகம்போசிஷன் ப்ராசஸில் பார்ப்போம். அந்த டீகம்போஸ் ஆகிற டைமில் வந்து என்னன்னா எல்லா ஆட்டம்ஸ் வந்து லாக் ஆகிடும். அதில் லாக் ஆகிறது வந்து இந்த கார்பன் 14 ஆட்டம். இந்த கார்பன் 14 ஆட்டமோட ஹாஃப் லைஃப் வந்து ஏற்கனவே எக்ஸ்பெரிமெண்ட் வச்சு கண்டுபிடிச்சிட்டாங்க. அதனோட ஹாஃப் லைஃப் வந்து என்னன்னா 5730 இயர்ஸ், அதுதான் வந்து ஹாஃப் லைஃப். இப்போ அந்த கார்பன் ஆட்டம் வந்து ஃபுல்லாக வந்து லாக் ஆகிடும் அந்த மெட்டீரியலில். இப்போ அந்த மெட்டீரியல் வந்து நம்ம ஏதோ ஒரு 3000 இயர்ஸ்க்கு முன்னாடி அந்த ஒரு மெட்டீரியல் வச்சுக்கலாம் நம்ம. இப்போ அந்த மெட்டீரியல் வந்து நம்ம இப்போ எடுக்கிறோம். இப்போ எடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்ம அந்த ஏஜை கண்டுபிடிக்கிறது வந்து நம்ம கார்பன் 14ஓட அந்த ஆட்டம் இன்ஃபர்மேஷன் தான் வந்து நம்ம வந்து நம்புகிறோம். அதுதான் வந்து நம்ம கார்பன் டேட்டிங் அப்படிங்கிறோம். இப்போ கார்பன் டேட்டிங் ப்ராசஸ் வந்து என்ன அப்படின்னா நம்ம அந்த மெட்டீரியல் இருந்து எடுத்து இப்போ அந்த கார்பனில் வந்து எவ்வளோ கார்பன் ஆட்டம் வந்து இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து கவுண்ட் பண்ணணும். இப்போ நம்ம கவுண்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிடும் ஒரு நம்பர் ஒன்று இருக்குது அப்படின்னு. அப்புறம் அந்த கார்பன் ஆட்டம் வந்து நம்ம வந்து அதாவது டிகே ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து அது இன்னொரு மெட்டலாக வந்து மாறிடும், அதாவது இன்னொரு எலமெண்ட்டாக அது மாறிடும். அது வந்து நைட்ரஜன். என்னன்னா இப்போ வந்து கார்பனில் இருக்கிற அந்த எக்ஸஸான அந்த இது கொடுத்துச்சு வெளில அமிச்சிச்சு டீக் ஆயிடுச்சு அப்படின்னா அது வந்து நைட்ரஜன் 14 வந்து மாறிடும். ஸோ இப்போ வந்து எவ்வளோ நைட்ரஜன் இருக்குது எவ்வளோ கார்பன் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இது வந்து 50% கம்மியாக இருக்கா இல்லை 50%ல 50% கம்மியாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம வந்து அது கவுண்ட் பண்ணணும். அப்படின்னா எல்லாமே அந்த மெட்டீரியலில் வந்து உள்ளே இருக்கணும், அப்போ தான் வந்து இந்த ப்ராசஸே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் இந்த கார்பன் ஆட்டம் எல்லாமே அந்த மெட்டீரியலில் ஒட்டிகிட்டு இருக்கிறதுனால வந்து நம்ம ஈஸியாக வந்து ட்ரேஸ் பண்ணி இப்போ சயின்டிஸ்ட் வந்து அந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப அட்வான்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து நல்லாவே கவுண்ட் பண்ணி ஹாஃப் லைஃப் வரைக்கும் வந்துட்டாங்க அப்படின்னா ஓகே இது வந்து 5700 இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்த மெட்டீரியல் அப்படின்றத சொல்ல முடியும். இல்லை எவ்வளோ ஆட்டம்ஸ் வந்து டிகே இருக்குது எவ்வளோ ஆகலை இதை பேஸ் பண்ணி வந்து அவங்களால வந்து அக்யூரேட்டாக சொல்லிட முடியும். ஸோ இந்த வருஷத்துக்குள்ளார இந்த ரேஞ்சுக்குள்ளார தான் இந்த மெட்டீரியல் வந்து இருந்திருக்கு அப்படிங்கிறது இப்போ ஈஸியாக சொல்லிட முடியும். அதுதான் வந்து கார்பன் டேட்டிங். இப்போ வந்து நீங்கள் என்ன மடக்கலாம் இதில் என்னங்க நீங்கள் டிகேனா புரோட்டான் கம்மியாயிடுமே. புரோட்டான் கம்மியாயிடுச்சுன்னா கார்பனுக்கும் நைட்ரஜனுக்கு வந்து புரோட்டான் கவுண்ட் வந்து வேற. கார்பன் வந்து 6, நைட்ரஜனுக்கு வந்து 7. இப்போ கார்பன்லேருந்து புரோட்டான் போயிடுச்சு அப்படின்னா அது வந்து கார்பனுக்கு முன்னாடி இருக்கிறது தானே எலமெண்ட்டாக மாறணும். ஏன் வந்து அது நைட்ரஜனாக மாறுது, அதாவது ஒரு நம்பர் ஹையாக இருக்குது அப்படின்னு.
ஸோ இதில் தான் வந்து பேட்டா டேக்கா வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம். பேட்டா டேக்காவோட ப்ராசஸ் வந்து என்னன்னா, உங்களுக்கு வந்து புரோட்டான் வந்து நியூட்ரானாக மாறிடும், இல்லை நியூட்ரான் வந்து புரோட்டானாக மாறிடும், இல்லை புரோட்டானை நியூட்ரானை வெளில தள்ளி விட்டுரும். ஏதோ ஒன்று நடக்கும் இந்த காம்பினேஷனில். இப்போ கார்பன் 14 ஆட்டம் கேஸில் வந்து என்னன்னா, இப்போ புரோட்டான் வந்து வெளில போகல, அதுக்கு ஆல்ரெடி 6 இருக்கு. ஆனால் நியூட்ரான் வந்து அதிகமாக இருக்குது. அது என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த நியூட்ரான் வந்து புரோட்டானாக மாறிடும். இப்போ புரோட்டானாக மாறதுனால என்ன ஆச்சு அப்படின்னா, கார்பனுக்கு வந்து இப்போ புரோட்டான் வந்து 7, அப்படின்னா 7 வந்து என்னது நைட்ரஜன். இப்போ கார்பன் 14 வந்து டீகே ஆனால் ஆக்சுவலாக அதுக்கு வந்து ஹையர் எலமெண்ட்க்கு வந்து அது தாவிடும். அப்போது நம்ம ஒரு மெட்டீரியல் எடுத்து எவ்வளோ நைட்ரஜன் ஆட்டம் இருக்குது, எவ்வளோ கார்பன் ஆட்டம் இருக்குது, இப்போ நம்ம மேத்தமெட்டிக்ஸ் தான், இதில் வந்து எவ்வளோ வந்து நைட்ரஜன் ஆட்டமாக கன்வெர்ட் ஆயிருக்கு ஒரு பீரியடில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நம்ம வந்து மேத் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஈஸியாக சொல்ல முடியும். ஆமாம், இது வந்து 1000 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்தது, இல்லாட்டி இது வந்து ஹாஃப் லைஃப் ரீச் ஆயிடுச்சு, அப்படி அது அப்போனா 5700 இயர்ஸ்க்கு இருக்கிற மெட்டீரியல் அப்படின்றது நம்ம இது மேத்ஸ் வச்சு சொல்ல முடியும். இல்லை ஒரே கண்டிஷன் வந்து என்னன்னா, நம்ம இந்த மெட்டீரியல் வந்து கொஞ்சம் இன்டாக்டாக இருக்கணும். அதனால வந்து அந்த மெட்டீரியலில் எவ்வளோ கார்பன் இருக்கோ அதை வச்சு தான் நம்ம வந்து மேத் போடுறோம். சில டைம் வந்து பார்ஷியல் மெட்டீரியல் இருந்தது அப்படின்னா கொஞ்சம் நம்ம அப்ராக்சிமேஷனுக்கு போக வேண்டியதாக இருக்கும். நல்லா அந்த சாம்பிள்லாம் வந்து இந்த ஆர்கியாலஜிஸ்ட்லாம் எடுப்பாங்க. அந்த சாம்பிளாக வந்து ரொம்ப க்ளீனாக கிடச்சிதுன்னா அது அவங்களுக்கு வந்து ஒரு ட்ரெஷர் டோவ் மாதிரி, அது வந்து நல்லா மெட்டீரியல் இருக்குது அப்படின்னு சொல்லி ஆக்யூரேட்டாக டேட் பண்ணி சொல்லுவாங்க. இந்த பிரமிட் இப்போ தான் கட்டினாங்க அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கரெக்டாக சொல்ல முடியும். இப்போ கார்பன் 14 டேட்டிங்கில் வந்து 2 பிரச்சனை இருக்குது. என்ன பிரச்சனை அப்படின்னா, இப்போ அந்த மெட்டீரியலில் வந்து கார்பன் இருக்கணும். அப்படின்னா அந்த மெட்டீரியல் வந்து ஒரு ஆர்கானிக் மெட்டீரியலாக வந்து கார்பன் வந்து இருக்கும். ஏன்னா நம்ம வந்து ஆர்கானிக் மெட்டீரியல் வந்து இன்ஜெஸ்ட் பண்ணுறோம். ஸோ அது வந்து கார்பன் உள்ளே வந்தது. அது ஒரு பிரச்சனை. இன்னொரு பிரச்சனை வந்து என்னன்னா, நீங்கள் கார்பன் ஆட்டம் அந்த கார்பன் 14 வந்து நீங்கள் ஹாஃப் லைஃப் போட்டுக்கிட்டே போனீங்க அப்படின்னா மேக்ஸிமம் உங்களால் கண்டுபிடிக்க முடியாது வந்து 60,000 இயர்ஸ்க்கு வரைக்கும் தான் உங்களால் போக முடியும். அதுதான் ரேஞ்சு. ஏன்னா நீங்கள் எவ்வளோதான் ஹாஃப் லைஃப் போட்டே போனாலும் அவ்வளோதான் லிமிட். ஸோ ஏன்னா அதோட ஹாஃப் லைஃப் வந்து கம்மியாக இருக்குது, 5700 அதுதான் வந்து இருக்குது அந்த ஹாஃப் லைஃப். அதனால வந்து நீங்கள் 60,000 இயர்ஸ் வரைக்கும் தான் கண்டுபிடிக்க முடியும். இப்போ ஒரு பொருள் உங்களுக்கு கிடைக்குது, ஆனால் அது வந்து ஒரு 10 மில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி இருக்குது அப்படின்னா இப்போ என்ன பண்ணுறது அப்படிங்கிறது பார்த்தா இப்போ கார்பன் டேட்டிங் வந்து வேலைக்காகாது. அதனால தான் வந்து இப்போ அந்த கான்செப்ட் எடுத்து அட்வான்ஸ் பண்ணாங்க. இப்போ நம்ம ரேடியோமெட்ரிக்ஸ் டேட்டிங் அப்படிங்கிறோம். அது வந்து என்னன்னா, கார்பன் ஆட்டம் விட்டுட்டு வேற ஒரு ஆட்டம் எடுக்கிறோம் ஹாஃப் லைஃப்க்கு. இப்போ நம்ம வந்து இப்போ யுரேனியம் எடுத்தோம்னா அதுக்கு வந்து தாராளமாக இருக்குது, அது வந்து 735 மில்லியன் இயர்ஸ் இருக்குது. அந்த மாதிரி ஒரு ஆட்டம் வந்து நம்ம கண்டுபிடிச்சு, ஸோ அதுக்கு நடுவில் இருக்கிற ரேஞ்சு நம்ம வந்து எவ்வளோ கெஸ் பண்ணுறோமோ, இது வந்து ஒரு 15 மில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி இருக்கலாம் அப்படின்னு சொன்னால் அதுக்கேற்ற மாதிரி அந்த ஆட்டம் வந்து இருக்கா அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும். அந்த மெட்டீரியல் வந்து மற்ற ஆட்டம் பார்த்தீங்கன்னா பொட்டாசியம் இந்த மாதிரி ஆட்டம்ஸ் எல்லாம் வந்து இருந்தது அப்படின்னா நம்ம அந்த ஆட்டம் வச்சு நம்ம ஒர்க் அவுட் பண்ணணும். அதனோட ஹாஃப் லைஃப் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்றது பார்த்து அது டீகே ஆனால் என்னவா அது மாறும், அந்த மெட்டீரியல் அந்த அதுலேயே இருக்கா அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணி அப்படி தான் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. இந்த நான் ஆர்கானிக் மெட்டீரியல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த ராக்ஸ் அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, அதில் வந்து மோஸ்ட்லி வந்து வேற எலமெண்ட்ஸ் வச்சு தான் வந்து அவங்க ப்ரொசீட் பண்ணி அதை வந்து டேட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம டைமுக்கு வந்து ரொம்ப பின்னாடி போகிறதுனால வந்து என்னன்னா, ஒரு மாதிரி அக்யூரேட்டாக இருக்காது, அப்ராக்சிமேட்டாக வந்து சொல்ல முடியும். ஸோ இது வந்து இந்த ரேஞ்சில் தான் இது இருக்கலாம் அப்படிங்கிறத வந்து சொல்ல முடியும். இப்போ இந்த ஆட்டம்ஸோட ஹாஃப் லைஃப் வந்து வெறும் ஃபாசில்ஸ் எல்லாம் வச்சு கார்பன் டேட்டிங் பண்ணுறது தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படின்னா இல்லை. இப்போ நம்ம வந்து ஒரு மெடிக்கல் ஷாப் போகிறோம், ஏதோ ஒரு மருந்து வாங்குறோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு எக்ஸ்பைரி டேட் வந்து நம்ம பார்ப்போம். ஏன் அந்த எக்ஸ்பைரி டேட் வச்சிருக்காங்க அப்படின்னா, அந்த மருந்து ஃபுல்லாக வந்து ஆட்டம்ஸ் தான். அந்த ஆட்டம்ஸ் வந்து ஒரு ஹாஃப் லைஃப் இருக்கு. அதனால நம்ம ஒரு டைம் பீரியடுக்கு அப்புறம் பார்த்தா அந்த மருந்துல 50% வந்து வேலை செய்யாது. அதனால தான் வந்து என்னன்னா ஒரு எக்ஸ்பைரி டேட் கொடுத்துருவாங்க. ஸோ இந்த டேட்டுக்குள்ளார வந்து நம்ம அந்த மருந்தை யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம 100% அதனோட பவரை நம்ம யூஸ் பண்றோம். அந்த டேட்டு தாண்டி நம்ம போய் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த ஹாஃப் லைஃப் நம்ம தாண்டிடுறோம். அதுக்கப்புறம் அந்த மருந்தோட எஃபெக்டிவ்னஸ் வந்து குறைஞ்சிரும். அதுக்கப்புறம் டபுளா நம்ம போய் பார்த்தா இன்னும் குறைஞ்சிரும். அதனால வந்து அந்த எக்ஸ்பைரி டேட் வரைக்கும் வந்து சேஃப் அந்த மருந்து யூஸ் பண்றது. அதுக்கு மேல வந்து அந்த ஆட்டம்ஸ் வந்து வேற ஒரு எலமெண்டா மாறிடும். ஏன்னா ஹாஃப் லைஃப் தாண்டிச்சு அப்படின்னா ரிமைனிங் அந்த 50% வந்து என்ன ஆகும்னா அது வந்து வேற எலமெண்டா மாறிடும். அந்த எலமெண்ட்டை நம்ம மருந்து நினைச்சிட்டு குடிச்சிருவோம். அப்புறம் நம்மளுக்கு அது வந்து பாதகமா முடிஞ்சிடும். அதுதான் வந்து மெடிக்கல் ஷாப்ல எல்லாம் வந்து எந்த மருந்து வாங்கினாலும் ஒரு எக்ஸ்பைரி டேட் கொடுத்து ரீசன் வந்து இதுதான். சரி, இப்போ இந்த வீடியோவில் நீங்கள் கற்றுக்கிட்ட விஷயம் வச்சு நான் ஒரு கொஸ்டின் கேட்குறேன். அதுக்கு பதில் தெரிஞ்சால் நீங்கள் வந்து சொல்லுங்கள், கமெண்ட்ஸில் போடுங்க. இது வந்து நல்ல கான்வர்சேஷனாக இருக்கும். இப்போ சயின்டிஸ்ட் வந்து சொல்கிறாங்க, இந்த உலகம் வந்து 4.6 பில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடியிலேருந்து இருக்குது அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. அதோட ஏஜ் வந்து அவ்வளோ அப்படிங்கிறாங்க. நம்ம வந்து கேட்கலாம், உனக்கு எப்படி மேம் தெரியும், நீ என்ன அங்கேருந்து வாழ்ந்து பார்த்துட்டா வந்து சொல்கிற அப்படின்றது நம்ம கேட்கலாம். அது ஒரு நல்ல கொஸ்டின் தான். ஆனால் இது எப்படி கண்டுபிடிச்சிருப்பாங்க, இந்த 4.6 பில்லியன் இயர்ஸ் ஓல்டுன்றது எப்படி அவங்க வந்து கண்டுபிடிச்சு நம்மளுக்கு வந்து சொல்கிறாங்க, என்ன மெத்தட்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க? இதுக்கு வந்து உங்களுக்கு ஆன்சர் இருந்ததுன்னா நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் போடுங்க. இது ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாபிக், நம்ம வந்து இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். நான் இப்போ உங்களை குழப்பாம கார்பன் டேட்டிங் அப்புறம் ரேடியோமெட்ரிக்ஸ் டேட்டிங் எப்படி பண்ணுறாங்கன்றதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வந்து இந்த சேனல் பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் என்னோட வீடியோஸும் ஷேர் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் சேனலையும் வந்து ஜாயின் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் டாப்பிக்கோட நான் பார்க்கலாம். சரிங்களா? பாய்.